ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லியோட கலெக்ஷனை பற்றி இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அஃபீஷியலாக ஒரு நியூ போஸ்டர் மூலமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் டீலோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து 5 நாளில் வந்து 100 கோடியை தமிழ்நாட்டிலையும் 200 கோடியை வேர்ல்டு வைடாகவும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறது தான் இப்போ அஃபிஷியலாக வந்து ஒரு நியூ போஸ்டரோட அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் ஒரு ஏகேயோட ஹையஸ்ட் கிராசர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 250 கோடியிலேருந்து 300 கோடியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் 5 நாள்லேயே 200 கோடி அச்சீவ் பண்ணனால இந்த படம் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு போயிடும். குறிப்பாக இந்த படம் வந்து நம்மளோட ஏகேயோட கெரியரில் ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து மாறப்போகுது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து எல்லாருமே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக மொதல் நாள் கழித்து ரசிகர்கள்லாம் வேறு லெவலில் வந்து பேசினாங்க. தலையோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஒரு வேறு லெவல் சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு வேறு லெவல் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸும் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கனால இந்த படத்தோட அடுத்தடுத்த வீக்லலாம் வேறு லெவல் கலெக்ட் பண்ணும். குறிப்பாக மே 1 வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான கலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து 2 சாங்கை யூஸ் பண்ணதுக்காக 5 கோடியை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருந்தாலும் இந்த படத்தோட வசூல் வேறு லெவல் கிராஸராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த வாரம் வந்து நம்ம சச்சினை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாமல் இவரோட க்ராசர் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ வரும் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சர்ச் பண்ணி லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.